ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு நீங்க ஷெஃப் ஆகணும்னா நீங்க போக வேண்டிய ஒரே இடம் சாய் இன்ஸ்டிடியூஷன். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், அஃபோர்டபுள் பிரைஸ். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. என்ன சமைக்க போறீங்க? It's called Mila chicken. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நீங்க ஃபெமினைனா ஃபீல் பண்றீங்கன்னா that means that you can't sleep with a woman நினைச்சுக்கிறாங்க. Giving birth is easy. என் வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி. So I've done that, but அவங்களுக்கு புள்ள போனது எஸ் கரெக்ட் தான். ஷக்கீலா மம்மின்னு சொல்றது இல்ல, ஷக்கீலா ஷக்கீலா தான் எவ்ரிவே யூ ஆர் டெல்லிங். மறந்துட்டாங்களா பழச? I don't give up. It is personal. இப்போ எனக்கும் ஷக்கீலா அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா ஒரு 3 years முன்னாடி இறந்துட்டாரு. அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி அதை சொன்னார். எஸ், அவர் வந்து என்னோட சின்ன பொண்ணு கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணியிருக்கா, மிலா வந்திருக்கா அப்படின்னாரு. ஃபர்ஸ்ட் ஒய்யோன்னு பார்த்து ஒரு ஆம்பளை எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் மிச்சம் கியூட் பாய்ஸ்லாம் நீங்கள் அழகா இருக்கீங்க அப்படி இருக்கீங்க சொல்றதெல்லாம். சிக்கன் ஆல்சோ. ஓகே. அந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகி அந்த ஸ்வீட்னஸ்லாம் அதில் இறங்கி. ஷக்கீலா அவர்கள் அவங்களும் சொன்னாங்க ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. லெட் மீ சே சம்திங் அபவுட் மை செல்ஃப். ஓகே, நான் இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி சொன்னதில்லை. எனக்கு காலையில் வந்து ரெஸ்ட் ரூம் வராது. ஓகே, அதனால ஐ ஸ்மோக். நான் கனெக்ட் வந்து ஸ்மோக் பண்ணுறேன் நான். Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு இந்த செஃப் வினோத் குமார் அவர்களோட ஐலாண்ட் கிச்சன்ல we have Mila. ஹாய். Hello. வணக்கம், எப்படி இருக்கீங்க? All good. ரெட் நூல் நேர்களுக்கு வணக்கம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஒரு கலவர பூமியில வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். ஆமா. And now வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட்ல, ஹாப்பி மூமெண்ட். this pride monthல Yes. I'm very very happy to have an interaction with you. So என்ன சமைக்க போறீங்க எஸ், இப்போ? ஸோ நான் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு சொல்றேன். இது வந்து நானே அடிக்கடி ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பண்ணனால ஓகே, இட்ஸ் கால்ட் மிலா சிக்கன். ஆஹா, ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியா ஒரு 20-25 மினிட்ஸ்ல பண்ணணும். அண்ட் எங்க வீட்ல வந்து வெறும் ஆனியன்ஸ் தான் இருக்குது, டொமேட்டோலாம் இல்லை, வெளியில போகணும், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வேண்டாம், மசாலா பவுடர்லாம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப சூப்பரா 20-25 மினிட்ஸ்ல இது பண்ணிடலாம். அவ்வளவுதான். Yes. வாவ், சூப்பர். ஸோ இன்கிரீடியன்ஸ் என்னெல்லாம் வேணும்னு சொல்லிடுவா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து தேவையானது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். யூ நீட் ஒன்லி ஆனியன்ஸ். அவ்வளவுதான். எஸ், ஸோ இப்போ நீங்க 1 kg பண்றீங்கன்னா யூ நீட் 4 ஆனியன்ஸ், 4 பிக் ஆனியன்ஸ். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், பிரியாணி மாதிரி கட் பண்ணிக்கலாம், எனிவேஸ் யூ வாண்ட். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பட்டர் போட்டுறணும். யூ நீட் பட்டர். கீ இருந்தா கூட ஓகே தான், பட் பட்டர் இருந்தாலும் இட்ஸ் ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து நம்ம டயட்லயும் இருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியா சாப்பிடுறதுனால நான் இன்னைக்கு எல்லாமே குவான்டிட்டி கம்மியா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சில்லிஸ் இது நீங்க ஆக்சுவலா நீங்க அதுல போடும்போது 1 kgக்கு 20 இல்ல 22 போடலாம். ஓகே, இட் will not be like ரொம்ப ஸ்பைசியா இருக்காது. ஆமா, you know, like ஜெனரலா பாக்கும்போது அப்படி இருக்கலாம். 22 4-5 மேல நம்மளுக்கு போட மாட்டோம், பட் it'll be nice. Okay, so நான் உங்களுக்கு கம்மியா பண்றேனால I'm showing you with this. ஓகே, This is the main ingredient. This is coconut milk. சூப்பர். So இது வந்து coconut milk. இதுவும் நான் கம்மி இன்கிரிடியன்ட்காக எடுத்து வச்சிருக்கேன். and எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா when you're going to finish it off, you need fresh cream. ஓகே, ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் we have the ginger garlic paste. இது நீங்க சாட்டே பண்ணும்போது லைட்டா அதை போட்டு சூப் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ வெரி சிம்பிள். எஸ், ஹார்ட்லி ஒரு 10 இன்கிரீடியன்ஸ்குள்ளே இதை வந்து பண்ணிடலாம். ஆமா. அண்ட் இது நீங்க ரைஸோட, சப்பாத்தியோட, தோசையோட எல்லாத்தோடையும் சாப்பிடலாம். 20-25 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும் if you have all this at home. ஓகே, ரைட். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஓப்பனிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு லாஸ்ட் டைம் வந்து ஒரு கலவர பூமியில தான் சந்திச்சோம் அப்படின்ட்டு. அப்படிதான் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் அது கீழே வந்து கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும்போது எவ்ரிபடி ஸ்டார்டட் சேயிங் கமெண்ட் செக்ஷன். கடவுளே, ஏன்னா அது வந்து அது ஒரு பிரச்சனையா இல்லை என்னன்னு தெரியாது. யூ வேர் ரெஃபரிங் ஷக்கீலா, அவங்கள வந்து ஷக்கீலா அப்படின்னா ஷக்கீலா மம்மின்னு சொல்றது இல்ல, ஷக்கீலா ஷக்கீலான்னு தான் எவ்ரிவே யூ ஆர் டெல்லிங். என்ன இவங்க மரியாதை இல்லாம பேசுறாங்க, மறந்துட்டாங்களா பழச, அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். அந்த மாதிரி என்னமோ விட்டு போயிட்டாங்க, என்னென்னமோ எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் திஸ்? ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் இப்போ அவங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கும். தே கேன் டூ இட். பட் என்னோட சைட்ல இருந்து நீங்க கேட்கும்போது நான் சொல்றேன், அவங்கள கூப்பிடுறதுக்கு தான் பேர் வச்சிருக்கு. ஓகே, நான் உங்களை எப்படி கூப்பிடுறேன்?
தீபிகான்னு எஸ் பின்ன நான் உங்களை லைக் வேற ஏதாவது சொல்லி கூப்பிட முடியுமா? இல்ல தீபிகா இல்ல டார்லிங் அந்த Darling. அது வேற அது. Yeah, ஓகே பட் தென் வாட் இஸ் யுவர் நேம் அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு மேடையில் உட்காந்து பேசுறேன், அப்ப பேசும்போது நான் பேபி கிட்ட சொல்லிட்டேன், பேபி கிட்ட கேட்டேன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஸோ ஐ ஹாவ் டு அட்ரஸ் யூ. அது ஒண்ணு. செகண்ட் திங், அது எங்க அம்மா. நான் அம்மான்னு கூப்பிடுவேன், ஷக்கிலான்னு கூப்பிடுவேன், என்ன வேணா கூப்பிடுவேன். உங்க அம்மாவையோ கூப்பிட்டேன். why to bother ஓகே. அண்ட் கேட்க வேண்டிய டைம் எல்லாம் இவங்க எல்லாம் கேட்க வரல. ஓகேவா? என்னென்னமோ கேட்க புக்கா இருந்துச்சு, அப்பெல்லாம் கேட்க வரல. இப்போ மாத்திரம் எதுக்கு? எனக்கு 2 பேர் சொன்னாங்க, நீங்க இந்த மாதிரி பழச மறந்துட்டீங்களா, பழசு ஏதாவது இருந்துச்சுன்னா ஞாபகப்படுத்துங்க, நான் வேணா ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு தான் இருக்கேன். அண்ட் இந்த பிரிச்சுட்டு நான் இதுக்கு முன்னாடி இந்த கலவர பூமியில உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நாங்க பெருசா ஒன்றும் பிரியுது அப்படிலாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இட்ஸ் ஜஸ்ட் தட் சி நாங்க டிரான்ஸ் உமனா இருக்கும்போது we go through so many things. அந்த பிளாஷ் தனியா நான் ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே சரி, இப்போ எனக்கும் ஷக்கிலா அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நான் என்னோட பேரண்ட்ஸோட இருக்கலாம்ல. ஆமா. ஓகே இட்ஸ் நாட் லைக் தட். பட் என்னன்னா I just want to be myself. I just want to be happy and do all that. அவங்க உடனே போய் கேட்பாங்க, அவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டீங்களா? அதையும் கேட்பாங்க. டெஃபினட்டா கேட்பாங்க. ஓகேவா? ஏன்னா இவங்களுக்கு இது வேலையே இதுதான், இந்த மாதிரி என்னத்தையும் அவனை கேட்டுட்டு இருக்கிறது. அதனால வாழ்க்கையில முன்னேறத பாருங்க. எங்க அம்மாவை தான் நான் ஷக்கிலான்னு கூப்பிட்டேன், உங்க அம்மாவை கூப்பிடல. ஸோ அதனால give some space, give some respect. I am allowed to do anything I want. So நான் என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணக்கூடாது, நான் சொல்லவும் கூடாது. நான் ஒருத்தரை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு அவங்க சொல்லக்கூடாது, நான் ஒருத்தரை எப்படி கூப்பிடணும் எப்படி பேசணும்னு கூட சொல்லக்கூடாது. ஓகே until and unless it is personal. So நான் அவங்களை டைரக்டா சொல்லியிருந்தா மேபி இருக்கலாம். I don't give up. ஸோ இப்போ நம்ம ப்ரேடுக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து பட்டர் உள்ள போட்டு இப்போ நம்ம பட்டர் உள்ள போடலாம், ஏன்னா இது ரொம்ப சூடாயிடுச்சு. ஹாப்பி ப்ரைட் கைஸ். ஸோ பட்டர் போடுறோம், போட்டுருங்க, அவ்வளவுதான் இருக்கு. ஆமா இல்ல அது வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆஃப் கோர்ஸ் பட்டர் நல்லா ஹீட் அப் ஆயிடுச்சு. பட்டர் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஹைல வச்சிரலாம். இப்போ என்ன பண்ணனும்? சோ இப்போ நம்ம இதுல பட்டை லவங்கம் போட்டுறணும். சோ இப்போ நம்ம அந்த பட்டைக்கு முன்னாடி கிராம்பு ஏலக்காய் போட்டுருங்க. ஓகே அப்புறம் பட்டையா? பட்டை. எஸ். இதெல்லாம் நான் வந்து எதுக்கு சொல்றேன்னா இது இன்னும் டெலிஷியஸா இருக்கும். புரியுது. யூ நோ லைக் நீங்க ஒரு நான்வெஜ் ஃபீஸ் சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லனா இட் பி லைக் குருமால ஏதோ சிக்கன் போட்ட மாதிரி இல்லாம ஓகே. சோ இந்த ஹோல் ஸ்பைசஸ் வந்து லைட்டா ஹோல் ஸ்பைசஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இது வந்து நான் வந்து எப்படி இத நான் கத்துக்கிட்டேனா, எனக்கு ரொம்ப ஈஸியா குக் பண்ணனும் அண்ட் அந்த நைட்ல என்னால வேற எதுவும் பண்ண முடியல. ஓகே. சோ ஐ வாஸ் லைக் வாட் am I going to do அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது வீட்ல இருந்தது கொஞ்சம் வச்சு பண்ணேன். இது ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி, 6-7 இயர்ஸ் முன்னாடி. ஓகே. அப்படியே அதை மாடிஃபை பண்ணி எனக்கு வந்து கம்மி குவான்டிட்டி சாப்பிட்டாலும் நல்லா ரிச்சா சாப்பிடணும், நல்லா ஹெல்தியா இருக்கணும், அதுல நட்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் இருக்கணும்ட்டு. ஸோ we made something like that and I think it's the best version now. ஓகே. அது வந்து உங்க ஸ்டைல்ல இருக்குறனால மில்லாஸ் சிக்கன் ஆக்கிட்டேன் நான். எஸ். பல வருஷம் முன்னாடி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்க. ஓகே நம்ம உள்ளுக்குள்ள அந்த நம்ம விமன் தான் அப்படின்ட்டு இருக்குது, ஆனா நம்ம வெளி தோற்றம் வந்து ஒரு மென்னா தான். ஓகே. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பீங்கல்ல, அது எப்போ ஏன்? ஓகே. ஸோ எனக்கு அது நான் 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எனக்கு தெரியும். ஓகே 3rd ஸ்டாண்டர்ட்ல இருக்கும்போது எனக்கு இன்னொரு பையன் மேல அட்ராக்ஷன்னா நாட் செக்ஷுவலி லைக் அவன் வந்து கம்மியாக படிக்கிறான், ஸோ அவன் ஃபெயில் ஆயிடுவான். அவன் நான் பாஸ் ஆயிட்டுனா ஐ வில் கோ டு தி நெக்ஸ்ட் கிளாஸ். எனக்கு என்னன்னா அப்போ போயிட்டா நான் எப்படி அவன் கூட இருப்பேன் நான் அப்படின்னு ஒரு how will he sit next to me, do all work, homework, that this and all that, அப்படி ஒரு தாட். ஸோ இந்த தாட் ஏன் எனக்குள்ள வருதுன்னு எனக்கு நான் யோசிக்கிறதுக்கே 1 year ஆயிடுச்சு. ஓகே. புரியல எக்ஸாக்ட்லி. ஸோ புரியல. ஸோ எனக்கு என்னன்னா எதுக்கு இந்த மாதிரி வருது, எல்லாருமே பாஸ் ஆகி அடுத்து எதுக்கு போகணும்னு தான் நினைப்பாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்போ என்னால ரொம்ப லவுடா யோசிக்க முடியல அதை பத்தி, யார்கிட்டயும் சொல்லவும் இல்லை. ஆஃப் கோர்ஸ் எஸ் நோ லைக் ஐ மீன் கேர்ள்ஸ் பாய்ஸ் யார்கிட்டயுமே என்னால இது போய் ஷேர் பண்ண முடியாது. பிகாஸ் நான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கவே இல்லை எனக்கு முன்னாடி. அவங்களுக்கும் புரியாது. ஆமா அவங்களுக்கும் புரியாது. பட் என்னன்னா லைக் அப்பவும் எண்ணங்கள்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், சேர்ந்து போகணும். இஃப் ஐ அம் பையிங் a pen I should give him அந்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர. யா ஓகே. ஸோ அது அப்படியே கொஞ்ச நாள் ஆச்சு அண்ட் நான் எனக்குள்ளேயே யோசிக்க ஆரம்பிச்சேன். அதுக்குள்ள 5th 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டேன். ஸோ அப்போ யோசிக்கிறேன் ஆமா கேம் எனக்குள்ள ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சிச்சு, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இல்லை அதெல்லாம் கிடையாதுன்னு யோசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 1 year ஆயிடுச்சு. ஓகே. போட்டுட்டா சில்லிஸ்? யா 5 chilies போடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இதையும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிடலாம்.
ஓகே சின்ஸ் இது அப்போ அந்த நிலைமையில இருக்கும்போது of course கேன்னு தான் தோணும். அது வந்து டிரான்ஸ்லாம் தெரியாம ஓகே ஜென்ரலா அப்படிதான் தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படிலாம் கிடையாதுன்னு எனக்கு தோன்றதுக்கு இன்னொரு 1 year ஆச்சு. ஓகே ஸோ நான் 8th 9th வரும்போது ஐ ஆல்மோஸ்ட் நோ a lot of things. ஓகே ஸோ எனக்கு ஐ ஆல்மோஸ்ட் நோ a lot of thingsனும் போது நான் நினைச்சேன் இப்போ நம்ம பெரிய புள்ளி ஆயிட்டு வரோம். ஸோ அட்ராக்ஷன் டுவர்ட்ஸ் தி ஆப்போசிட் செக்ஸ் இஸ் தேர். ஓகே அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி தோணுது போல, இல்லை நம்ம வெறும் பாய்ஸ் ஸ்கூல்ல இருக்கனால நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஸோ நம்ம சில்லி லைட்டாக இந்த மேலே ஆயில் வந்ததோட அப்படியே we can put the chicken also. ஓகே ஓகே ஸோ நான் ஒரு 200 grams எடுத்திருக்கேன். ஓகே ஸோ அதுக்கப்புறமா நான் நினச்சேன் இல்லை கொஞ்ச நாள் ஆகிட்டும் சரியாயிடும், நம்ம இப்போ ஸ்கூல் ஃபோக்கஸ் பண்ணலாம். பிகாஸ் அப்புறம் வந்து அந்த படிக்கிறதுலாம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம படிக்கிறத பார்ப்போம், அதுக்கப்புறம் அடுத்த கதையை பார்த்துக்கலாம். இவனை பிடிச்சிருக்கா அவளை பிடிச்சிருக்காங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் அப்படின்ட்டு then that happened. ஸோ அப்போதான் நான் வந்து ரொம்ப ஃபேமிலியோட அட்டாச் ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் அவேராக இருந்தேன். பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஃபெமினைனாக இருக்கணும்னு நினைக்கும் போது வீட்டில் அடி விழும். அடினா கொஞ்சம் நெஞ்சம் அடி இல்லை, பெரட்டி எடுப்பாங்க இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும்போது நினைப்பேன் நான், ஐயோ என்னடா இப்படிலாம் ஆகிட்டேன்னா எப்படின்ட்டு then I started studying. ஓகே ஸோ ஸ்டடிங்காக போயிட்டு இருந்தது. அது அந்த ஸ்டடிங் போயிட்டு இருக்கும் போது தான் ஐ கேம் டு நோ, என்னோட 10th முடிக்கும் போது எனக்கு தெரியும் ஓகே நான் இப்படிதான் அப்படின்ற மாதிரி. ஐ வாண்ட் டு பிகம் அ வுமன். எங்க அம்மா மாதிரி என் அக்கா மாதிரி. எனக்கு டிரான்ஸ்ஜெண்டர்னா என்னன்னே தெரியாதப்போ. ஓகே அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு ஒரு பையன் மேல அட்ராக்ஷன் இருக்கு, அதனால நான் டிரான்ஸ் வுமன் ஆகணுமோ இல்ல வுமன் ஆகணுமோ நோ. இல்ல எனக்கு உள்ள இப்படி தோணுது நோ. ஸோ நான் அதுக்கு நடுவில் நிறைய ஃபைட்டு, அதுக்கு நடுவில் வீட்டிலலாம் அக்செப்டன்ஸ் ரொம்ப இருக்காது, நிறைய ப்ராப்ளமாக இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கும் அதில் ஒரு பெரிய புரிதல் இல்லை. வி ஆல் கம் ஃப்ரம் அ முஸ்லிம் பேக்ரவுண்ட் அண்ட் அதில் ஒரு பெரிய புரிதல் கிடையாது. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே தான் இருந்தாங்க எப்போவுமே. ஸோ என் வீட்டில் உள்ளவங்க கன்ஃபியூஸ் ஸ்டேட்டை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் அது ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது, அடிக்கிறது கிடிக்கிறது அப்படி இப்படின்ட்டு. ஸோ நம்ம சிக்கன் போட்டுட்டோம். சிக்கன் வேகிறதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன்ல இருந்து வாட்டர் வரும். ஓகே லைட்டா வேகிறதுக்கு. சோ தட் அது கீழ அந்த கறி பிடிக்காது, அடி பிடிக்காது. ஓகே சோ அடி பிடிக்காததுக்காக லைட்டா தண்ணி நம்ம அதுல போட்டுட்டேன்னா சூப்பரா ஆயிடும். எஸ் இது ரொம்ப டயட் ஃபுட் மாதிரி இருக்கும். பட் நீங்க டயட் ஃபுட்லாம் நினைக்காதீங்க, இது வந்து நல்ல யம்மியான ஃபுட். இது கேலரிஸ்லாம் அதிகம், பட் டேஸ்ட் காலையில இருக்குமா இல்லையா தெரியல, இருக்க வரைக்கும் நல்லா மிலா சிக்கன் சாப்பிட்டு யம்மின்னு சொல்லிட்டு போயிடணும். எஸ் சோ இது நம்ம லைட்டா ஒரு 2 minutes மூடிடலாம். ஓகே ஓகே அது வேகட்டும். அது கொஞ்சம் வேகட்டும். எஸ் சோ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன், எஜுகேஷன் இருக்கணும். எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னன்னே தெரியாது. ஸோ இவங்க இந்த மாதிரி கேங்கா இருப்பாங்கன்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. ஸோ என்ன பொறுத்த இருக்குன்னா வீட்டோடய இருக்கணும். எங்க அக்கா எப்படி வளர்க்குறாங்க அது மாதிரி என்ன வளர்க்கணும் அப்படின்னு. ஆமா எனக்கு ஈதானா லெஹங்காலாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக வளர்க்கணும். ஓகே ஜுவல்லரிலாம் போட்டு ஜாலியா, இதுதான் என்னோட மைண்ட்குள்ள இருந்தது. எனக்கு அதிகபட்ச ஆசை அவ்வளவுதான். ஓகே அண்ட் எங்க அப்பா என்ன வந்து எனக்கு 2வது பொண்ணுன்னு சொல்லணும், அவ்வளவுதான். எனக்கு இன்னொரு சின்ன பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லணும், அது ஜாலியா இருக்கு. எங்க அப்பா ஒரு 3 years முன்னாடி இறந்துட்டாரு. அவரு வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி அதை சொன்னார். எஸ் அவர் வந்து இங்க இருந்து போனார், சொன்னாரு நான் கார் வாங்கி கொடுக்காம போக மாட்டேன், என் பிள்ளைக்கு கார் இல்லாம இருக்க தெரியாது அப்படின்னு சொல்லி எனக்கு காரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அந்த vlog எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இங்க துபாய் போனாரு. போகும்போது அவரோட பார்ட்னர் கேட்குறாரு, யார் ஏர்போர்ட்ல வந்து ஒன்று ட்ராப் பண்றா அப்படின்ட்டு. அவர் அந்த ஏர்போர்ட் உள்ள ஏற போறாரு. ஓகே இன்சைட் த பில்டிங். அப்போ வந்து கார்ல ஃபுல்லா ஸ்பீக்கர்ல தான் பேசுறாங்க. கேட்குறாரு யாரு வந்து, என்னோட சின்ன பொண்ணு கொண்டு வந்து ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிருக்கா, மிலா வந்திருக்கா அப்படின்னாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப அது போதுமே, அந்த அக்செப்டன்ஸ் போதும் சொல்லுங்க. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஆசைப்பட்டு வியர்ந்து ஒய்யோன்னு பார்த்து ஒரு ஆம்பளை எங்க அப்பா தான். எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் மிச்ச கியூட் பாய்ஸ்லாம் நீங்க அழகா இருக்கீங்க அப்படி இருக்கீங்க சொல்றதெல்லாம். ஸோ ஐ கன்சிடர் தட் டு பி வெரி நைஸ். ஸோ அதுதான் எனக்கு லைக் பெரிய சந்தோஷமே எனக்கு. ஸோ அது எங்க அப்பா கொடுத்தாரு. பட் நான் அவரை ப்ரௌடா பண்ணனா இல்லையா தெரியல, அவரை நான் அசிங்கப்படுத்தலன்னு எனக்கு தெரியும். ஸோ லைக் my dad's an auditor. He's BCom MCom CA. okay so அவரை நான் பெருமைப்படுத்தணும்னா அந்த ஸ்டாண்டர்டுக்கு நல்லா போக முடியுமா என்னன்னு தெரியல. நான் வெறும் ஒரே ஒரு BA டிராவல் அண்ட் டூரிசம் ஒரு டிகிரி வாங்கியிருக்கேன் சொல்லுங்க. அதனால வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட 9 years படிச்சிருக்காரு.
நானே யோசிச்சேன் 9 இயர்ஸ் எப்படி படிக்கிறீங்க நீங்கள் வாழ்க்கையிலான்ட்டு. ஸோ அதனால பட் ஐ மேட் சம்திங் நைஸ். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. மை மம் இஸ் ஒன் ஃபுல் டைம் ரவுடி அட் ஹோம். லைக் நான் சொல்கிறதான் என் புள்ள சொல்கிறது அப்படி இப்படின்ட்டுலாம். ஸோ அதான் கொஞ்சம் டஃப் பார்ட்டாக இருந்துச்சு. பட் அது அப்படியே போயிட்டு தென் ஐ ட்ரான்ஸ்ஃபார்ம். என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஃபெமினைனாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா that means that you can't sleep with a woman நினச்சிக்கிறாங்க. It's never like that. ஸோ ஒரு குழந்தை பெற்றுக்கிறதோ இஸ் அப்சல்யூட்லி ஓகே. ஒரு கே பையனால அது முடியும். ஒரு பைசெக்சுவல் பையனா ஒரு பொண்ணுடைய பையனுடைய தான் வாழ்றவங்க தான். ஸோ தி செக்ஷுவல் பார்ட் இஸ் நெவர் தேர். ஓகே. ஸோ அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. ஓகே. நான் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கிவிங் பர்த் இஸ் ஈஸி. பட் அந்த பொண்ணு கூடயே வாழ்க்கை வாழணும்ல. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது என் வீட்டுக்கு அசிங்கமாயிடக்கூடாது அப்படின்னு நான் என் வீட்டுக்கு நல்லது தான் பண்ணனே தவிர நான் என் வீட்டுக்கு கெட்டதெல்லாம் எதுவும் பண்ணல. எஸ். ஸோ நான் வந்து 100% என்ன நான் ரொம்ப நியாயப்படுத்தி பேசுவேன் இதில் நான். ஸோ ஐ டன் தட். பட் அவங்களுக்கு புள்ள போனது எஸ் கரெக்டு தான். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கரெக்ட் தான் பண்ணியிருக்கேன். என் அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும். ஓகே. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளேம் தி அதர் பர்சன் ஆல்சோ. பட் ஸ்டில் அப்படி போயிட்டு things had to happen. பேசுறவங்க பேசிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க ஜாப்லெஸ் எதையாவது ஒரு கதை பேசிட்டே இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அவங்க நல்லா தேங்காய் பால் மாதிரி அரைச்சிடணும். நல்லா அரைச்சு இந்த சிக்கன்ல போடணும். நல்லா கொதிக்கும். அப்படியே அவங்களுக்கு அப்படியே வயிறு பக 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 நெறியும். லைட்டா கோகனட் மில்கா. இது எவ்வளவு? கோகனட் மில்க் வந்து நீங்க 1 கிலோ சிக்கனுக்கு வந்து கோகனட் மில்க் நீங்க ஆக்சுவலா 1.5 மூடி ஃபுல்லா திக்கா எடுத்துக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இதுல வந்து மெயினா என்னன்னா நம்ம இந்த ஆனியன்ஸை வந்து ரொம்ப சிக்கனோட சேர்ந்து வேக விடணும். அதனால தான் நான் உடனே போட்டேன். ஓகே. ஸோ ஆனியன், கிரீன் சில்லி, சிக்கன் உடனே போட்டது காரணம் என்னன்னா இவங்க எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இதாகும் போது அந்த ஆனியன் வந்து கேரமலைஸ் ஆகி அந்த ஸ்வீட்னஸ்லாம் அதுல இறங்கி யம்மியா இருக்கும். ஓகே ரைட். சோ இதுக்கு நடுவுல நம்ம வந்து கொஞ்சம் சால்ட் போட்டுக்குறோம். கொஞ்சமா போட்டுக்கோங்க. சால்ட் டு டேஸ்ட். அந்த சால்ட் டு டேஸ்ட் தான் எப்படின்னு தெரியாது. இந்த அளவுக்கு தெரியல. பட் ஆனா இருந்தாலும் கொஞ்சமா போட்டுக்கலாம். அப்புறம் என்ன ஆட் பண்ணிக்கலாம். சோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இது இன்னும் கொஞ்சம் ரிச்சா காமிக்கிறதுக்காக ஆனா டேஸ்டும் நல்லா இருக்கும். திக்கா சொல்வி நைஸ். ஸோ கேஷ்யூஸ் டைரக்டா போடுவாங்க. அது இல்லாம நீங்க அரைச்சும் போடலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு பால் ஃபுல் ஃபேட் மில்க்ல கொஞ்சம் கேஷ்யூ போட்டு வச்சிருக்கேன். ஓகே. இது வந்து ஜெனரலி பீப்புள் டு இட் இன் தி எண்ட். ஆமா, இது வந்து லைக் கடைசியா தான் எப்பவுமே ஆட் பண்ணுவாங்க. பட் நீங்க நீங்க ஃபர்ஸ்டே போடும்போது சிக்கன்ல ஃபுல்லா அந்த ஃப்ளேவர் இருக்கும். சோ சிம்ல வச்சு குக் பண்ணுங்க. நிறைய இடத்துல இன்ஃபேக்ட் ஷகிலா அவர்கள் அவங்களும் சொன்னாங்க அந்த சிகரெட் ஆர் ஸ்மோக்கிங்கோ இல்ல ட்ரிங்கிங் ஹேபிட் வந்து அது அவங்களை கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜெனரலா வில் பி கெட்டிங் அடிக்டட் டு தட் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நான் அதை எப்படி பாக்குறேன்றத லெட் மீ சே சம்திங் அபௌட் மை செல்ஃப். ஓகே. நான் இது வரைக்கும் எங்கேயும் இந்த மாதிரி சொன்னது இல்லை. இது வந்து நம்ம இந்த மாதிரி நிறைய கோ த்ரூ பண்றதுனால இதை எல்லாரும் பயன்படுத்துறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு காலையில வந்து ரெஸ்ட் ரூம் வராது. அதனால ஐ ஸ்மோக். ஓகே. ஸோ அதனால ஐ ஸ்மோக். அண்ட் நான் வந்து ஒரு 4 பேர் இருக்க இடத்துல ஸ்மோக் பண்ண மாட்டேன். அண்ட் அது மற்றவங்களுக்கு எனக்கும் ஹார்ம் ஆனதில்லை. அண்ட் நான் ஸ்மோக் பண்றதுனால அது எனக்கு ஹார்ம் ஆகுதுன்னு எனக்கு தெரியும். பட் இட்ஸ் ஓகே. ஸோ த எண்ட் ஆஃப் த டே நான் ரொம்ப ப்ரெஷர்டாக இருக்கேன், என்னால் ஒரு விஷயம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ட்டு நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் சிகரெட் தொட்டதே கிடையாது. பட் தென் ஸோ எனக்கு ரெஸ்ட் ரூம் காலையில் வரணும், நான் சுடு தண்ணி காஃபி டீ அது இது என்னென்னோ இது பண்ணிட்டேன். பட் இட் நாட் ஒர்க் அவுட். ஸோ கடைசியில் வந்து திஸ் ஹெல்ப் மீ. ஸோ இதையும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு வந்து இஃப் யூ ஆர் இன் டூ மச் ஆஃப் டிப்ரெஷன் ஒன்று நான் ஃப்ளாஷ் ஆகிடுவேன். என்னால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அண்ட் அதுலேருந்து தான் எனக்கு வெளியில் வர ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று ஐ ஸ்டார்ட் ஈட்டிங் a lot of food. ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஏன்னா இஃப் யூ ஈட் ஸோ ஸ்ட்ரெஸ் ஈட்டிங் மாதிரி நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா டயர்ட் ஆயிடுவீங்க. டயர்டானா படுத்து தூங்கிடுவீங்க. ஸோ யூ நாட் மூவிங் எனிவேர். ஸோ லைக் அந்த மாதிரி இருந்துச்சு தவிர. அண்ட் நான் லைக் மற்றவங்களை பற்றி இப்போ என்னை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கும் இது இல்லைன்னு சொல்கிற மாதிரி நானும் டிப்ரெஷன்னால ஆல்கஹாலாக இருக்கட்டும் இல்லை சிகரெட்டாக இருக்கட்டும் இதை பயன்படுத்துறதுல நான் எனக்கு பெரிய கமெண்ட் இல்லை அது மேலே. பட்
நான் ஏன் பண்றேன்னா பிகாஸ் ஆஃப் இல்ல இப்போ ஜெனரலாவே என்னன்னு சொல்றது இதுலயுமே ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல இஃப் மென் இஸ் டூயிங் தட் அதோட பார்வை வேற இஃப் இட் இஸ் விமன் இஸ் டூயிங் தட் அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க மேடம் வாயெல்லாம் ஒண்ணுதானே மேடம் பின்ன என்ன மேடம் நீங்க இல்ல சொல்லுங்க அது ரொம்ப இன்னுமே கேவலமா ஜட்ஜ் பண்ணுவாங்கல்ல அதை நான் கேக்குறேன் ஓகே ஸோ அதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் நானும் மம்மி எல்லாம் இருக்கிறோம் எஸ் ஸோ அதனால அதெல்லாம் கிடையாது வி ஆல் ஹேவ் சேம் பாய் டிபெண்ட்ஸ் ஆன் த நீட் ஸோ யார் யார் தேவை இல்லைன்ட்டு none of us, not even me or not even Shakila, are promoting the cigarette. Don't smoke. Smoking is injurious to health. But நீங்க அதை விற்கலன்னா நாங்கள் அடிக்க மாட்டோம்ல. ஆஹா நீங்க அதை கடையிலையும் வித்துட்டு ஏன் தம் அடிக்கிறீங்க, பொண்ணு தம் அடிச்சா தப்பு, பையன் தம் அடிச்சா தப்பு, இப்போ விதவிதமா வந்திருக்கு. ஸோ நான் வந்து ஸோ நான் கனெக்ட் வந்து ஸ்மோக் பண்றேன் நான். ஸோ அதனால நீங்க கனெக்ட் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். பிகாஸ் எனக்கு வேற சிகரெட்லாம் பிடிக்காது. அண்ட் அதோட நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. ஸோ மேலே வந்து இந்த பட்டர்லாம் தனியா வரும் பாருங்க. அப்படி வந்திருக்கும் போது இது நீங்க இன்னும் கொஞ்சம் இது நான் இப்போ நம்ம வெறும் இதை மட்டும் டேஸ்ட் பண்ண போறோம்லாம் இப்படி வச்சிருக்கேன். பட் இஃப் யூ வாண்ட் மிக்ஸ் இட் வித் ரைஸ் அண்ட் ஆல் தட் கீ ரைஸோட இன்னும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். எஸ் ஸோ அதனால நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் கோகனட் மில்க் ஊத்திக்கலாம். ஸோ கொஞ்சம் லிக்விடியா இருக்கும் அது. ஓகே இது இதான கோகனட். இப்போ வந்து நம்ம வந்து கேஷ்யூ பேஸ்டும் போட்டிருக்கோம், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் நவ கோகனட் மில்க். எக்ஸ்ட்ரீம்லி ரிச். ஆமா ஓகே சோ இந்த ஹாப்பி நோட்ல இத வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் டன். ஐ திங்க் we can பிளேட்டிங் பண்ணிடலாம். and அப்படியே பிளேட்டிங் பண்ணிட்டு நம்ம செஃப்பை கூப்பிடலாம். செஃப் ஐயோ அவர் என்ன சொல்லுவார் தெரியலையே. சோ இப்போ நம்ம இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படிலாம் அந்த அப்படிலாம் ஆஹா பிளேட்டிங்க்கு ஐயோ அதானே கார்னிஷ் இந்த சும்மா சில்லிஸ் போட்டு. ஆமா சில்லிஸ் ஓரமா வைங்க, அது யாரும் தொட கூடாது. மேல வேணா இங்க அப்ப இங்க ஹோல் சில்லி ஹோல் சில்லி வெச்சிரோம். இடிங்க வைங்க. Yes. Ready. So இப்போ ready, beautiful. So Mila chicken ready. இது நீங்க வந்து இட்லியோட, தோசையோட, சப்பாத்தி, bread, rice எல்லாத்தோடயும் சாப்பிடலாம். இல்ல நீங்க வெறுமனையா கூட சாப்பிடலாம். Mila's chicken is ready. And இந்த சிக்கன் டேஸ்ட் பண்றதுக்கு we have chef வினோத் குமார். Beautiful. Yes, அவர் டாக்டர் செஃப் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு இப்படின்றதுக்குள்ள வந்து அது வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிடுவாரு. அண்ட் எத்தனையோ வருஷம் வந்து ஃபீல்ட்ல இருக்காரு. அண்ட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் லைக் வாவ். அண்ட் லெட்ஸ் வெல்கம் ஹிம். எஸ் வாங்க. ஹாய் ஷெஃப், எப்படி இருக்கீங்க? ஸோ இவங்க வந்து சிம்பிளான அவங்க ஸ்டைல்ல மில்லா சிக்கன் அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்காங்க. மில்லா சிக்கன் இது ஸோ நீங்க வந்து உலகத்துல என்னென்னோ சாப்பிட்டுருப்பீங்க. ஓகே டெலிஷியஸா பறக்கிறதுல ஏறுறதுல எல்லாத்தையும். பட் இது வந்து ரொம்ப ஈஸியா டொமேட்டோலாம் இல்லாம எந்த இதுவும் இல்லாம கோகனட் மில்க், சிக்கன், ஆனியன், சில்லி வச்சு பண்ணியிருக்கேன். நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு உங்களோட ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா எஸ் எப்பவுமே அப்படிதான். ஆமா செஃப் அப்படியே வாய் அடைஞ்சு போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு. வாயிலேருந்து வார்த்தைகள் வரல. இது வந்து ஆக்சுவலா கீழக்கரைல பண்ற ஒரு டிஷ். ஓகே ஸோ ராம்நாட் ஏரியால வந்து இது பண்ணுவாங்க. இதுக்கு பேர் அகனி கறி. ஓகே அக்னி கறினா as in like நெருப்புல like that. அக்னி ஓகே சோ அத வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டர் வெர்ஷனா அதுல இன்னும் நிறைய இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஆமா ரீக்ரியேட் பண்ணி மிலா சிக்கன் வச்சிட்டேன். சோ இது ரொம்ப எமர்ஜென்சியா 20 மினிட்ஸ்ல ரெடி பண்ண முடியும் என்னால. குயிக்கா உண்மையிலேங்க நான் என்ன சொல்றதுக்கே எதுவும் இல்ல. சமையல் போய் சொல்லாதீங்க. நீ கூட மாட ஹெல்ப் பண்ணல. நான் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா சரின்றதுனால எப்படினா ரொம்ப ஜெனியூனா சொல்லணும்னா அந்த ஸ்பைசஸ்லாம் நீங்க என்ன பியூர்லி கிரீம் பேஸ்ட் ஒரு ஆமா அதுல ரொம்ப அழகா சில்லி வச்சு ப்ளே பண்ணிருக்கீங்க. அந்த ஸ்பைசி இருக்கு, அந்த ஏலாச்சி ஆட் பண்ணிருக்கீங்க. ஆமா ஏலாச்சியோட ஃபீல் இருக்கு. சிக்கன் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜூஸியா ரொம்ப அழகா குக் ஆயிருக்கு. ஐ திங்க் ஸோ அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. மிலா ஸ்பைசி சிக்கன். மிலா ஸ்பைசி சிக்கன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. Everybody will enjoy. Yes. And thanks for coming to thank you chef. Thank you. And like ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. பாத்தீங்கன்னா ஐலண்ட் கிச்சன் ரொம்ப அட்வான்ஸ்டா உள்ள கிச்சன். Wow. Any celebs, any brand shoots, anybody can collaborate. Beautiful. No cook in the kitchen. அப்ப எப்படி சின்ன ஆளுங்க எல்லாம் கூப்பிட்டு இருக்கீங்க நீங்க? ஆமா நீங்க ஐயோ நீங்க actually எவ்வளவு பெரிய ஆளு. Thank you chef. நீங்க டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்குன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஹாப்பி. Thank you. எஃபோர்ட்ங்க. அது
பார்த்துட்டே இருந்தேன், அப்படி பேசிட்டு அசால்ட்டாக. Definitely, yeah. தேங்க்யூ செஃப். இந்த கிச்சன் ஸ்பேஸ் வந்து எங்களுக்காக கொடுத்ததுக்கு வெரி வெரி தேங்க்யூ. அண்ட் மில்லா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தங்களும் டேஸ்ட் பண்ணும், தட் இஸ் யூ. கண்டிப்பா அது எப்படி விடுவேன் நான்? ஆமாம் ஜி, நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. பிஸ்மில்லா. சூடெல்லாம் இல்லை. ஓ வாவ், யம்மி. யம்மி. மிலா சிக்கன் இஸ் யம்மி. worth the wait அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல க்ரீமியா இருக்கு, பயங்கர க்ரீமியா இருக்கு. தேங்க்யூ. மோர் பட்டர் நினைக்கிறேன். பட்டர். ஆமா, யா இன்னும் கொஞ்சம் நான் சரி எதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படி. எல்லாமே கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. அமேசிங் அமேசிங். அந்த மெயின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மேல அந்த உப்பு தான். உப்பு வந்து எல்லா இன்கிரிடியன்ட்டும் டேஸ்ட் வெளியே கொண்டு வரும் பாத்தீங்களா? எக்ஸாக்ட்லி. அந்த ஒரு தன்மை வந்து உப்புக்கு மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா. I think so. நிறைய Thank you, chef. Thank you. Yeah. Thank you. Thank you. Thank you. Thank you, chef. So thank you Milla. Thank you so Amazing much. Thank Milla you. chicken. Yes. Easy 25 minutes அப்படி 20 minutes தான் actually நான் வந்து பேசி ரொம்ப கெட்டிட்டேன். So 20 minutesல சூப்பரா பண்ணிடலாம். Thank you so much. இன்னும் நிறைய நீங்க வந்து பண்ணணும். I've seen you like from scratch, zero-ல இருந்து ஆரம்பிச்சு we have gone வேற லெவல் எங்கயோ. இன்னும் நிறைய ஹைட்ஸ். ஜீரோல வந்து ஏறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்கும், அங்க ஏறுங்க அப்படி ஜீரோக்கு வருவீங்கன்ட்டு. ஸோ அதுக்கே வர்றதுக்கு ரொம்ப இதாச்சு. ஸோ இதை நீங்களும் எல்லாரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் எப்படி இருக்குன்னு என்னோட இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்லுங்க அதை. அண்ட் தேங்க்யூ ரெட் நோஸ், பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்குலாம் அவங்கள வந்து பார்க்கணும், அன்னைக்கெல்லாம் டமால் டிமில் தீபாவளி தான் எனக்கு. அண்ட் திஸ் லவ்லி லேடி, தேங்க்யூ so much. Yeah. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now.